அஞ்சலி பாத்தியா? அஞ்சலி எங்கேயாச்சும் பாத்தியா? என்னங்க, அத்தை உங்க தங்கச்சியை காணணும்னு தேடிட்டு இருக்காங்க. நீங்க என்ன கண்டும் காணாம இருக்கீங்க? ம்? டேய், எங்கடா அஞ்சலி? எங்க உன் தங்கச்சி அஞ்சலி? பொய் சொல்லாத, தொலைச்சு கட்டிடுவேன் உன்னை. சொல்லு, என்ன பிரச்சனை? நைட்டு முழுக்க வீட்டுல இருந்தவ காலையில எந்திரிச்சதும் காணோம்னா என்னடா? வெளியில எங்கேயாச்சும் போயிருக்காளா? உங்ககிட்ட ஏதாச்சும் சொன்னாளா? தெரியாதான்? என்னடா தெரியாது? இப்ப நீ சொல்ல போறியா இல்லையா? அத்தை, அவர் எதுக்காக பொய் சொல்ல போறாரு? நீங்க எதுக்கு மிரட்டுறீங்க? ரேவதி, உனக்கு தெரியாது. இவனும் இவனோட தங்கச்சியும் சின்ன வயசுல இருந்தே கூட்டு களவானீங்க. அண்ணனும் தங்கச்சியும் நல்லா பொய் சொல்லுவாங்க, நல்லா ஊரை சுத்திட்டு வருவாங்க ரெண்டு பேரும். எங்கடா அவனு கேட்டா இவன் எனக்கு தெரியாதுன்னு சொல்லுவான், அவகிட்ட கேட்டா அவ எனக்கு தெரியாதுன்னு சொல்லுவா. சொல்லுடா, நான் தூங்குனதுக்கு அப்புறம் உன் தங்கச்சிய ரகசியமா பஸ் ஏத்தி அனுப்பிட்டியா? தொலைச்சிருவேன் உன்னை. எனக்கு நல்லா தெரியும். இதுக்கெல்லாம் நீயும் தான் உடந்த. இப்ப நீ ஒழுங்கா என்னடா பதிலுக்கு பதில் பேசிட்டு இருக்க? இவன் இப்படி எல்லாம் கேட்டா சொல்லவே மாட்டான். ரேவதி, என் போன் எடுத்துட்டு வா, துளசிக்கிட்டே என்னன்னு கேட்டு பார்க்கலாம். இந்தாங்க. சொல்லுமா துளசி, நீ எல்லாம் உன் தங்கச்சிக்கு ஒரு அக்காவா எதுக்கு இருக்க? ஒரு வார்த்தை நீ அவளை கண்டிக்கிறியா? அதாம்மா நேத்து கூப்பிட்டு பேசிட்டேனே. அவ மறுபடியும் சொல் பேச்சு கேட்காம ஆடிக்கிட்டு இருக்கான். இன்னைக்கு காலையில எந்திரிச்சு பார்த்தா அவளை வீட்டுல ஆளையே காணோம், எங்கேயோ போயிட்டா. என்ன சொல்ற? வீட்ல இல்லையா? இல்ல. சரி, நீ பதட்டப்படாத, நான் என்னன்னு பாக்குறேன். அவ எங்கேயும் போயிருக்க மாட்டா. பதட்டப்படாம என்னால எப்படி இருக்க முடியும்? பொண்ணு தாச்சி பொண்ணு அவ, ஆனா அந்த நினைப்பே அவளுக்கு இல்ல. என் நேரம் ராட்டின மாதிரி கால்ல சக்கரத்தை கட்டிட்டு சுத்தணும்னு நினைக்கிறா. ஏமா, அவ அப்படிதானேமா துரு துருன்னு இருப்பா. அப்படியே பழகிட்டா, அதான் வீட்ல இருக்க மாட்டேங்கிறா. நீ இரு, நான் பேசிட்டு உன்னை திரும்ப கூப்பிடுறேன். சரி, அஞ்சலி வரட்டும், அதுக்கப்புறம் இருக்குடா உனக்கு. இத ஒண்ணு சொல்லு. இந்தா, முருகா, எதுக்கும் நீ கொஞ்சம் வெளியில போய் அஞ்சலி எங்க இருக்கான்னு பாத்துட்டு வா. போய் பாத்துட்டு வா, சரியா? ஐயோ, மறுபடியும் வண்டியா நீ? ஏய், ரவுடி பொம்பளைன்னு சொன்னா வாயை உடைச்சிருவேன். ஏய், நீ என்ன திட்டின திட்டலாங்குது, இன்னும் என் காதல் அப்படியே கேட்டுனேங்குது. உன் மூஞ்சில முழிச்சான் பாரு, மொத்த நாள் எனக்கு விளங்காம தான் போச்சு. என் பொழப்ப நீ ஒன்னும் இல்லை.
போச்சு. ஆமா ஆமா, உன்னை மட்டும் பாத்துட்டு போனா அப்படியே ஒர்க்க செம்மையா இருக்கும் பாரு. இன்னைக்கு நானும் உன்னாலதான்டா என் வீட்ல செம்மையா திட்டு வாங்கினேன். குடிகார பையன். குடிகாரனா? ஏய், யாரை பார்த்து குடிகாரன்? தம்பி, நான் வேண்டாம். காரா மாதிரி ஆயிடும். விடுப்பா. குடியா? நம்ம நாட்டு பாப்புலேஷன்ல பாதி பேரு எங்கள மாதிரி குடிகாரங்க தான் இருக்குது. டேய் டேய், ஹேய், உன்னை அஞ்சலி பெருசா. நீ கொஞ்சம் பொறுமையா இருமா. ஏய் தம்பி, என்னப்பா நீ எதுக்கு இப்படி சண்டை போடுற? யோ யோ பெருசே, யார் நீ? யோ பெருசா, இங்க பாரு, ஒரு பெரிய மனுஷனை பார்த்து மரியாதை இல்லாம பேசிக்கிட்டு இருக்க நீ. உங்க அப்பா கிட்ட எல்லாம் பெருசுன்னு அப்படிதான் பேசுவியா? ஏய், எங்க அப்பாட்டெல்லாம் அப்படிலாம் பேச மாட்டேன், எனக்கு தெரியும். இந்த பேர் உன்ன மாதிரி ரவுடி பொம்பளைட்டுலாம் அப்படிதான் பேசணும், அப்படிதான் பேசினுக்கிறேன். சொல்லித்தரேன். இன்னைக்கு ஒரு நல்ல காரியத்துக்காக வந்தேன், உன்னை பாத்துட்டேன்ல, இன்னைக்கு உருப்பிட்ட மாதிரிதான். என்னம்மா, என்னாச்சு? எதுக்கு இப்படி டென்ஷன் ஆகுற? அங்கிள், வீட்டுக்கிட்ட ஒருத்தன் குடிச்சு வந்து என் மேல வண்டியில மோதினான்னு சொன்னேன்ல, நான் கூட சண்டை போட்டேன்னு சொன்னேன்ல, ஆமா. அது இவன் தான். ஓ, சென்னையில இருந்த விஷயத்துக்கு என்ன அடிக்கிறதுக்கு செங்கல்பட்டு ஆளை கூட்டு வந்திருக்க நீ. இவர் என்ன பெரிய தாதாவா? இந்த பேரு, இது என் ஏரியா, இது என் கோட்டை, இது தெரிஞ்சுக்கோ. அவனை எவனும் எங்களை சீண்ட முடியாது. கிளம்பு. ஆகுது பாரு.